அனைத்து உலக ஆர்சனல் மக்கள் இயக்கத்துக்கு வணக்கம். நான் உங்கள் ஹரி. இன்று வட லண்டன் ஆர்சனல் தமிழ் பாட்காஸ்ட் வழங்கும் பிரைட்டன் ப்ரீவ்யூ. என்னுடன் இன்று இருக்கின்றது நமது நிக்கில் குணர் அவர்கள். நிக்கில் ப்ரோ புது மைக் செட்டுடன் வந்து கொண்டார். வணக்கம் நிக்கில் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு. பட் பார்ப்போம். இன்னைக்கு நிறைய நியூஸ்லாம் இருக்கு. நிறைய எப்படி பேசுவோம். கண்டிப்பா, கண்டிப்பா. வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு as usual என்னோட நெருங்கிய நண்பர் மற்றும் க்ளோஸ்ட் சோர்ஸ், தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, பாலாஜி ப்ரோ, பாலாஜி ரவிச்சந்திரன் ப்ரோ. இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு அட்டாக்கர் சைனிங் பண்ணாம நான் வந்து என் மூஞ்ச காமிக்க மாட்டேன் ப்ரோன்னு சொல்லிட்டு சபதத்தை விட்டுட்டு இன்னைக்கு பாட்காஸ்ட் ஃபுல்லா வாய்ஸ் டீலிங் மட்டும் தான் பண்ண போறாரு. பாலாஜி ப்ரோ, எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம். ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா நீங்க இருக்கேன். சொன்ன மாதிரி தான் ப்ரோ. மௌன விரதம் மாதிரி. வீடியோ அதாவது மருத்துவமா? வீடியோ விரதமா ஆக்கிட்டேன். ஓகே, ஓகே. சரி, நம்ம வந்து பாட்காஸ்ட்க்கு போறதுக்கு முன்னால நான் வந்து ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். போன வாரம் வந்து ஆஸ்டன் வில்லாவோட ப்ரீவியூக்கு வந்து நெறைய பேர் வந்து உங்களோட கமெண்ட்ஸ்லாம் குடுத்தீங்க. அந்த கமெண்ட்ஸ்ல வந்து சில பேர் வன்மத்தெல்லாம் கொட்டி அழிச்சீங்க. அதுக்காக செருப்படியா வந்து நம்ப பாய்ஸ் உங்க விழா பாக்குக்கு வந்து செருப்படி குடுத்து 2 ஜெயிச்சிட்டோம். அதுவும் வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணணும் வட லண்டன்ல. நான் இப்பயும் சொல்றேன் மக்களே, நான் வந்து லைவ் ஸ்ட்ரீம்ல வந்து ஏதாச்சும் தப்பா பேசியிருந்தா, கெட்ட வார்த்தைகள் பேசியிருந்தா, தகாத முறையா வந்து நடந்திருந்தா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப உங்க முன்னுக்கு இருக்கிறது மாணிக்கம். நான்லாம் மேட்ச் பார்க்கும்போது பாஷா மோட்ல இருப்பேன். இதுதான் நான். நடந்திருந்தா இல்ல நடந்திருந்தீங்க. அ எது? நடந்திருந்தா இல்ல நடந்திருந்தீங்க. ஆ. நடந்திருந்தீங்க. அதான். ஸோ நான் ப்ரீவியூ எபிசோட்ல தான் நான் மாணிக்கமா இருப்பேன். ஆனா வாட்ச் அலாங்ல பாஷா மோட்ல தான் இருப்பேன். ஓகேயா? பாஷா, ஆண்டனி 2மே கலந்த ஒரு ஜோன்ல இருப்பேன். இதுக்காக நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். சத்தியமா சொல்றேன். என்ன நீங்க வைஃப் வாட்ச் அலாங் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு காரி துப்புறது. என் பிளேயரே நான் காரி துப்புவேன். ஓகேயா? 2வது அந்த டென்ஷன் நேரத்துல வீணா போன கமெண்ட்லாம் புடித்தீங்கன்னா, கண்டதனமா கேட்பேன். இது நான். ஏன்னா அது பாஷா மோட். ஓகேயா? இத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வாங்க. படத்துல என்ன கதை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வாங்க. ஏன்னா இந்த வாரமும் ஒரு லைஃப் வாட்ச் அலாங் இருக்கு. அத பத்தி அப்புறம் பேசுவோம். ஸோ நன்றி. உங்களோட கமெண்ட்ஸ்க்குலாம் நன்றி. ஆ கழுவி ஊத்துனதுக்கும் நன்றி. இத நான் வந்து இப்பயே சொல்லிக்கிறேன். சரி, நம்ப பிரைட்டனோட ப்ரீவியூக்கு போவோம். பிரைட்டன் கடந்த 2 கேமும் ஜெயிச்சிருக்காங்க. டாப் ஆஃப் த டேபிள்ல 2வது இருக்காங்க. நம்ப வந்து 3வது இடத்துல இருக்கோம். நிக்கில் ப்ரோ, இது என்ன டாப் ஆஃப் த டேபிள் கிளாஷா? இப்படியெல்லாம் வந்து பேசக்கூடாது. பட் ஆனா வந்து நல்ல கேமா இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் யுனைடெட் கேம் பார்த்தேன். பிரைட்டன் யுனைடெட் ம். நல்லா தான் ஆனாங்க. இல்ல லைக் டிசர்பி மாதிரி அவ்வளவு இதுவா இருந்தாலும் கொஞ்சம் டைரக்டா தான் ஆடினாங்க. கொஞ்சம் ஃபியர்லெஸ்ஸா தான் ஆடின மாதிரி இருந்துச்சு. ஸோ மறுபடியும் ஒரு நல்ல கேமா இருக்கும் தான் பாக்குறேன். எனக்கு வந்து மெயின் வந்து ஹோம் மறுபடியும் எப்படி எப்படி ஆட போறோம் காம்பாக்டா. ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 கேமா இருக்கும் அவ்வளவு கன்வின்சிங்கா நம்ம ஆடல. லைக் கொஞ்சம் தான் இப்பதான் சீசன் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அந்த ஜெல்லிங் பீரியட் இருக்கும், நமக்கும் இருக்கும். எனிவே நம்ம வின் பண்ணாலுமே இப்ப நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம ரிசல்ட்ஸ் எடுத்துடுறோம். எப்படி இருந்தாலும் நம்ம ரிசல்ட்ஸ் எடுத்துடுறோம். ஸோ நமக்கு அந்த ஜெல்லிங் டைம் அதெல்லாம் வந்து மேபி ப்ராபப்ளி இந்த கேம் கூட நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் பாக்குறேன். ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ ஃப்ளூரிட்டிலாம் கிடையாது. அவங்களும் நிறைய பேர் லூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம இதை வந்து நல்லா யூஸ் பண்ணி நம்மளோட ஃபுல் டீம் பிளஸ் மெரினோக்கு ஒரு கொஞ்சம் மினிட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு ப்ராபப்ளி. ம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஹோம் கேம் வேற. ஸோ ம். அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பார்க்கலாம். ஸோ பேசிக்கலி எனக்கு சாக்கா வந்து ஒரு ஹேட்ரிக் அடிக்கணும் மறுபடியும். ஸோ அதான். அந்த மாதிரியான சின்ன சின்ன ஆசைகள்லாம் இருக்கு. எமிரேட்ஸ் வேற கேமு. நம்ம எமிரேட்ஸ் ஆஹ் விளையாண்டாலே வந்து கொஞ்சம் இப்ப ரொம்ப பத்திக்கும். ஸோ அதனால வந்து இந்த கேம் கண்டிப்பா வந்து வேற லெவல்ல பத்திக்கும்னு எதிர்பார்க்குறேன். அத பத்தி நம்ம பேசுவோம். பட் எஸ், நிக்கில் ப்ரோ, நீங்க சொன்ன மாரி தான் பிரைட்டன் 2 கேம்ஸ் வின், 2 கேம்ஸ் பிளேட். அதுவும் யுனைட்டடோட டே வந்து பிரைட் ஆக்கிட்டாங்க. பிரைட்டா. ஓகேயா? உம் கடைசி நிமிஷம் கோல போட்டு அ ஜோவான் பெட்ரோ. பட் ஒரு விஷயம் பேசணும். 2 சீசன்ஸ் பேக் வந்து பிரைட்டன் ராபர்ட்டோ டி ஜெர்பி கையில இருக்கும்போது தே வர் அன்ஸ்டாப்பபிள். கைசிடோ, மெக்காலிஸ்டரு, மிட்டோமா, எஸ்டுபினியானு, வெல்பேக்கு, முன்னுக்கு இந்த ஃபெர்குசனும் இருந்தான் அப்ப. குராஸு, அப்புறம் யாரு?
வெல்ட்மனு, என்னமோ பயங்கரமான பிளேயர்ஸ் தான் வச்சிருந்தாங்க. அவன் சாnchez இப்ப செல்சில இருக்கான். இப்ப பார்த்தீங்கன்னா, போன சீசன் பார்த்தீங்கன்னா, நெறைய பிளேயர்ஸ வந்து அவங்க தே ஹேவ் டூ செல். அவங்க கரெக்ட்டா வந்து ரிக்ரூட் பண்ணாங்களான்னு தெரியல. பட் இந்த சீசன் பார்த்தீங்கன்னா, போன சீசன் இருந்த பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. ஓகேயா? லைக் வெல்பேக், அடிங்கரா, ஜோவான் பெட்ரோ, குரோஸ்லாம் இருந்தான். அப்புறம் எஸ்டுபிஞான் ஐ திங்க் இஸ் இன்ஜர்ட். மிட்டோமா இவங்கலாம் இருக்காங்க. ஐ மீன் யாராச்சும் பிளேயர மாட்டீங்கன்னா சொல்லுங்க. தே ஸ்டில் ஹேவ் த ஐடென்டிட்டி இன் த பிட்ச். தமிழ்ல சொல்லணும்னா, நம்ம எப்படி விளையாட போறோம்ன்றது அந்த அந்த ஐடென்டிட்டி வந்து அப்படி இருக்கு. அது வந்து நம்ம பாராட்டணும். ஒரு மிட் டேபிள் டீம் இருந்து இது செய்றாங்கன்னா, அத பாராட்டணும். அண்ட் மேனேஜரும் கரெக்ட்டா ரிக்ரூட் பண்றாங்க. இப்ப டிசர்பி போய்ட்டானா, இப்ப பேர் என்ன? கிராம் பாட்டர் போய்ட்டானா, அடுத்து டிசர்பி. டிசர்பி போய்ட்டானா, அடுத்து வந்து இப்ப அவன் பேரு கூட மறந்துட்டேன். அந்த பிரைட்டன் மேனேஜர். சாரி. ஸோ இப்ப என்னன்னா, அவங்க யங் மேனேஜர் தானே, ஏதோ 31 இயர்ஸ் தான் அது. செம யங் ஆ மேனேஜர்னு பார்த்தேன். ஐய்யய்யோ! என் வயசு தான் ஆகுது பயப்புள்ளைக்கு. அதுக்குள்ள மேனேஜர் ஆயிட்டாப்ல. நல்லதுதான். உங்களுக்கு நல்லா எத்தனை வருஷம் முன்னாடி 31? இல்ல, இல்ல. எனக்கும் அந்த பையனுக்கும் மேனேஜருக்கும் ஒரே வயசு தான். பரவால்ல. அது ம். பாராட்டலாம். 31 வயசுலயே ம். மேனேஜர் ஆயிட்டாருன்னா, அது பாராட்டலாம். பாராட்டக்கூடிய விஷயம் தான். பட் அகைன் த ஸ்டைல் ஆஃப் பிளே இஸ் ஸ்டில் தேர். என்ன பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா டஃப்பான கேமா தான் இருக்கும். ஸோ பாலாஜி ப்ரோ, அ என்ன எதிர்பார்க்குறீங்க பிரைட்டன் கிட்ட? தி கேம் ஆஃப் பிளே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த கேமை வந்து நம்ம ஐ கிவ் ஒரு காஷனோட தான் சொல்றேன். நம்ம இது கேமை சாதாரணமா எடுத்துக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த பர்டிகுலர் மேனேஜர் வந்து 31 வயசுல என்ன மாதிரி விஷயங்கள் செஞ்சிருக்காருன்றது அவரோட என்ன சொல்றது, அவர் வந்து பெப் கார்டியோலா மாதிரியோ கார்லோ ஆஞ்சலோட்டி மாதிரியோ சக்சஸ்ஃபுல்லான மேனேஜர்லாம் கிடையாது. பட் 31 வயசுல அவரோட பிலாசபி வந்து ரொம்ப இன்கிரைண்டா இருக்கு. அதாவது என்ன சொல்றேன்னா, அவரோட பிலாசபி, அதாவது இந்த டீமுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வச்சிருக்காருல்ல, அது வந்து நல்லா கிளியரா தெரியுது. முக்கியமா பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு நம்ம வந்து ஃபுல் பேக்கை தான் இன்வெர்ட் பண்ணி பார்த்துருக்கோம்ல, இந்த மனுஷன் சென்டர் பேக்கே இன்வெர்ட் பண்றாரு. ம். அதான் நம்ம டீம்ல ஜின்செங்கோ தான் மிட்ஃபீல்ட்ல வந்து ஆடுவான். ம். இவங்க டீம்ல எப்படின்னா 3 சென்டர் பேக் வச்சுட்டு சென்டர் பேக் ஒரு சென்டர் பேக் வந்து மிட்ஃபீல்ட்ல வந்து ஆடுறான். ம். ஒரு மாதிரி டிஃபரெண்டான த்ரெட்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ம். இந்த மேட்ச் நம்ம டிசர்பி டீமே நல்லா இருந்த பட்சத்துல இப்போ இந்த நியூ அடிஷன்ஸ் எப்படி ஜெல்லாக போறாங்கன்றது தெரியல. பட் லுக்கிங் ஃபார் அ வெரி கிரேட் கேம். சூப்பர். ஓகே. நம்ம வந்து இந்த மேட்ச் எப்படி பிரைட்டன் ஆடுவாங்க, எப்படி சேலஞ்சிங்கா இருக்கும்னு பேசுறதுக்கு முன்னால, நிக்கில் ப்ரோ, மிக்கேல் மெரினோ இஸ் அன் ஆர்சனல் பிளேயர். வெல்கம் டூ ஆர்சனல். மிக்கேல் மெரினோ. வருகவே, ம். வருகவே. அவர பத்தி நீங்க சொல்லுங்க. இந்த கேம்ல விளையாடுவாரா இல்லையா? அண்ட் அவரு வந்து ஆர்சனலோட டீமுக்கு எப்படி செட் ஆவார்ன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. ஆக்சுவலி செம ஷ்ரூட் சைனிங் தான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேர் இருக்கு மிட்ஃபீல்டர்ஸ்லாம் எவ்வளோ இதுவா இருக்காங்கன்னு தெரியும். லைக் எல்லா டீமுக்குமே பேசிக்கலி லிவர்பூல் தான் சொல்றேன். ம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ ஒரு செம டெக்னீஷியன் 25 மில்லியன் 27 மில்லியன் பவுண்ட்ஸ்ன்றது வந்து செம்ம சைனிங். இன்ஃபேக்ட் ஆக்சுவலி ஒரு டியூமாரிஸ் வந்து நான் ரொம்ப வயசு கம்மின்னு நினைச்சேன். அவனே 27 தான் இப்போ. லைக் ஒரு இயர்ஸ் தான் டிஃபரன்ஸ். பட் ஆனால் ஆல்மோஸ்ட் அந்த ப்ரொடக்டிவிட்டி எல்லாமே வந்து அவ்வளோ ஒரு பிட்ச்ல வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஒர்க் ரேட் பண்ணுவாங்கன்னு இருக்கும். ஸோ அதாவது வேலை இல்லாம நிறைய பேர் லைக் எப்படி சொல்றது, வேலை இல்லாம ப்ரொடக்டிவா இருப்பாங்க. ஸோ பேசிக்கலி டெப்ரானாக்கு நீங்க வந்து அவ்வளோ பெருசாலாம் வேலை இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அவனால ப்ரொடக்டிவா இருக்க முடியும். பட் மெரினோ வந்து செம ஹார்ட் ஒர்க்கிங். பேசிக்கலி அவன் அந்த இன்ட்ரோ லைக் அந்த வீடியோ எல்லாம் கூட சொல்லியிருப்பான், நான் வந்து என்ன என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். ஸோ ஒரு ஒரு மத்தவங்க இந்த பிளேயரால மத்தவங்க ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும்ன்றது, லைக் ப்ரொடக்டிவ்னஸ் இன்க்ரீஸ் ஆகுன்றதுனால தான் அந்த மாதிரியான பிளேயர் ஒரு வேல்யூ தெரியும். ஸோ ஜாக்காக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு அந்த ஹோல் வந்து செம்ம ஒரு மெரினோ வந்ததுங்கிறது செம்ம செம்ம சைனிங் ஆக்சுவலி. லைக் இந்த மிட்ஃபீல்டு வந்து டெக்லன், மெரினோ அண்ட் ஓடிகார்டு வந்து ப்ராப்ளி மூவிங் ஃபார்வர்ட் அதுதான் நம்ம பார்க்கணும். ஏன்னா பிகாஸ் பார்ட்டே ஓகே, பார்ட்டேவோட க்ளோரி டேஸ் ஆர் தேர் ஸ்டில். பட் ஸ்டில் அவனோட பாசிங் இப்போதைக்கு நம்ம அவன் பாசிங் வந்து ஜார்ஜினியாவே தர முடியும். கேம்ல என்ன ஆச்சுன்னு தெரியும். ஆஸ்டன் வில்லாவோட நடுவுல என்ன நடந்துச்சுன்னு தெரியும் எல்லாருக்குமே. சோ ம். என்ன ஆகுதுன்னா ஒரு செயின் ரியாக்ஷன் தான் ஆயிடுது. பார்ட்டியை முடிச்சு விடுறாங்க. பார்ட்டினால டெக்லன் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு, டெக்லனால ஓடிகார்டு எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. அப்படி இருக்காது. ம். சில பேர்னால நம்ம எக்ஸ்ட்ரா ஒர்க்கே பண்ண முடியாம ஃப்ரீ ஆகுறது தான் வந்து ரைஸ் மாதிரியான ஆட்கள். அவன் 6ல இருக்கிறதுனால மத்தவங்க எல்லாம் ஃப்ரீ ஆயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கணும். சோ பார்ட்டே இருக்கிறதுனால மத்தவங்க எல்லாம் கொஞ்சம் இது ஆகுறாங்க. லைக் எப்படி சொல்றது, கொஞ்சம் வந்து அந்த ஃப்ளூயிட்னஸ் எல்லாம் இல்லாம கொஞ்சம் சிதறாங்க.
பட் ஆனா இப்போ வந்து ரைஸ் 6ல இருந்தாங்கன்னா மெரினோ கொஞ்சம் விளையாடுவான், ஓடிகார்டு கொஞ்சம் விளையாடுவான். மெயினா எனக்கு வந்து மார்டினெல்லி நான் இன்னும் கிவ் அப் பண்ணேன். அந்த மார்டினெல்லின்றவன் வந்து இருக்கான். நான் இன்னும் கொஞ்சம் கொடுத்துட்டே இருக்கேன். நானும் வந்து எப்படியாவது ஆடுவான், அவன் ஆடுவான் நம்புறோம். ஸோ ஒரு பிளேயர் மட்டும் விட்டு கொடுக்கவே முடியல bro. என்னதான் வந்து பார்ட் எல்லாம் ஓகே தட்டி விடு நெக்ஸ்ட் மார்டினெல்லி வந்து கன்ஃபார்ம் விட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து இருக்கான். என்ன இருந்தாலும் வந்து ஒரு அந்த 15 கோல்ஸ் அவன் அடிச்சது அது எல்லாமே நிக்குது. ஸோ மெரினோ வந்தா மார்டினெல்லி ஓன் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ஒரு சின்ன ஒரு இதுதான் நம்பிக்கை hope. நைஸ். ஏன்னா இப்ப வந்து ஜாக்கா இருக்கும்போது மார்டினோடைய பெர்ஃபார்மன்ஸே வேற மாதிரி இருந்துச்சு. இப்ப True, மெரினோ true. வந்து லெஃப்ட் ஹேண்ட் பொசிஷனுக்கு வராரு. அதுக்கப்புறம் ம். வந்து மார்டினெல்லி வந்து நானும் கிவ் அப் பண்ணல. என்னதான் பாவமா இருக்கு. ம். ஏன்னா சில பேர்லாம் வந்து ஃப்ரஸ்ட்ரேட்டிங் பண்றாங்க. அவ்வளோ பேசுறாங்க. ட்ரொசார்ட்லாம் வந்து கோல் அடிச்சான். அதுக்கு அவன் செலிப்ரேட் பண்ணிக்கலாம். உடனே ஓ நீ என்ன ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு இந்த ரியாக்ஷன்லாம் எதுக்கு கொடுக்கணும்னு தேவையில்ல. பையன் ம். வருவான். பையன் வருவான் நம்பிக்கை இருக்கு. மார்டினெல்லி கண்டிப்பா வருவான் நம்பிக்கை இருக்கு. ஹி வில் பவுன்ஸ் பேக் நம்பிக்கை இருக்கு. பட் அகைன் ம். நான் பிஃபோர் ஐ கோ டு பாலாஜி ப்ரோ, நிக்கில் ப்ரோ, நீ நினைக்கிறீங்களா இந்த வாரம் மிக்கேல் மேனோ வந்து ஸ்டார்ட் பண்ணுவான் அப்படின்னு? ஸ்டார்ட்லாம் ப்ரோ ஹார்ட் அட்டாக்கே 3-4 வருஷம் இருந்தாச்சு. ஸ்டார்டிங் மீட்டிங்ல தாமஸ் பார்ட்டே வந்து 2 வாரம் கழிச்சு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதுவும் யூரோப்பா லீக் கேம்ல. சோ ம், ஸ்டார்டிங்லாம் மறந்துருங்க. அன்டில் வி ஆர் 2-0 3-0 கூட வச்சுக்கோங்க. ம், 3-0 வந்தோம்னா பாப்பா அப்படி ஸ்கோர் பாப்பான். ஒரு ஓகே 15 மினிட்ஸ் தான் இருக்கான். ஆர்சனல் நம்பலாமா? ஏன்னா அவனுக்கே அவ்வளவு ட்ராமா. அவ்வளவு வருஷம் அவன் ஆடியே அவனை லீடிங்லாம் எடுத்து அவன் டீம்ல மிக்ல ஹார்ட் அட்டாக் இருக்கும்போதே 3 இருக்கும்போது 3-3 அடிச்சு எல்லாம் ஆடி வாங்கியிருக்கான். சோ அவனுக்கே அவ்வளவு ட்ராமா இருக்கும். பாப்பான் ஒரு 15 மினிட்ஸ் தான் இருக்கா, சரி ஓகே ஆட விடுவோம்னு சொல்லிட்டு மெரினோ ஆட விடுவான். வாய்ப்பு இருக்கு அது. சோ அதான் அந்த அதான். மாதிரி பார்த்தா மட்டும்தான் வந்து மெரினோ உண்டு. அப்ப இல்லாட்டி ஒரு 2 வீக்ஸ் எடுக்கும் சாலிடா எனக்கு தெரிஞ்சு. ஆமா, 2, எனக்கு 3 என்னமோ வீக்ஸ். ஐ திங்க் அடுத்து நார்த் லண்டன் டார்பில தான் ஆடுவான். இல்லாட்டி மோஸ்ட் ப்ராபபிலி அந்த கரபா கப் கேம்ல தான் ஆடுவான்னு நினைக்கிறேன். கரபா கப் மேபி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நார்த் லண்டன் டெர்பியோட. ஏன்னா தாமஸ் பார்ட்டே வந்து நம்ம விட்டாலும் தலைவர் மிக்கேல் வார்த்தையை வந்து விடுற மாதிரி இல்ல. அது என்ன ம். கணக்கு தெரியல. ஸோ பாலாஜி ப்ரோ நீங்க சொல்லுங்க, பிரைட்டனோட கேம் பிளே த்ரெட்ஸ் அண்ட் எந்த பிளேயர் வந்து த்ரெட்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலா வந்து அவங்க டீம்ல நிறைய புது புது சைனிங்ஸ் பண்ணிருக்காங்க ப்ரோ. ம். அது வந்து நிறைய பிரச்சனைகளை உருவாக்குது. ஆ. மெயினா ஏன் சொல்றேன்னா, இப்போ ஜஸ்ட் நம்ம அந்த இவன் மேட்ச், இந்த மேன் யுனைடெட் மேட்சே எடுத்துக்கோங்க. அவங்க ம். என்ன பண்ணாங்கன்னா, முன்ன சொன்ன மாதிரி தான் 3 சென்டர் பேக், வெல்ட்மனு, வானெக்கே, அப்புறம் லூயிஸ் டங்க். ம். மிட்ஃபீல்டர் 4 வச்சு ஆடுறானுங்க. ஆக்சுவலா வந்து ஃபுல் பேக் ஜாக் இன்செல் போட்ட ம். மிட்ஃபீல்ட்ல ஆட வர்றானுங்க. இன்னும் அப்படியே ஆதி காலத்துல நம்ம இந்தியன் தாத்தா மாதிரி ஒரு தாத்தா இருக்காரு, ஜேம்ஸ் மில்லர். அவர் வந்து மிட்ஃபீல்ட்ல ஆடிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் வந்து ஆக்சுவலா வந்து ஒரு சூப்பரான ஒரு பிளேயரை சைன் பண்ணாங்க ப்ரோ, மேட் ரைலின்ட்டு. ம். ஆனா பாவம் அந்த பையன் ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே செம பெரிய இன்ஜுரி. ஐயோ. கேரபா கப் இந்த இந்த வீக்கெண்ட் கேரபா கப் ஆடினானுங்க. ம். அதுல வந்து அவருக்கு ஒரு ஏசிஎல் இன்ஜுரி ஆகி அந்த பிளேயர் வந்து இஸ் ஆக்சுவலி அவுட் ஆஃப் ஹாஃப் அ சீசன் அட்லீஸ்ட். ம். அவன் தான் மிட்ஃபீல்ட்ல ஆடுறதா இருந்தது. ஸோ இதனால என்னன்னா ஒரு செயின் எஃபெக்ட் மாதிரி இவங்க வந்து நப்போலிக்கு வந்து இந்த பில்லி கில்மோர் ஒரு பிளேயரை வந்து விற்கிறதா இருந்துச்சு. அதை ம். ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி பிளேயரை வச்சுட்டானுங்க. பில்லி கில்மோர்னு ஒரு பிளேயர். ஆமா ஆமா கில்மோர். ம். அப்புறம் வந்து ஆக்சுவலி நம்ம கில்மோர் வந்து சாரி டு இன்டரப்ட் ஆனா பில்லி கில்மோர் ஆமா வந்து ஆக்சுவலி நம்ம கூட நல்லா ஆடுவான் எப்போதுமே. நான் ஆமா லாஸ்ட் 2 சீசன்ஸா கூட பார்த்திருக்கேன். அவன் நல்ல ஒரு பிளேயர். ஆக்சுவலி இந்த கில்லர்லாம் வந்து ஓடி ஆடிட்டு என்ன ஆவான்றது இப்போ லைக் நம்ம டிஸ்கஸ் பண்ண தேவையில்ல. அது ரொம்ப ஒரு ட்ராமாட்டிக்கா இருக்கும். என்ன ஆக போறாருன்னு. நான் அதை விட்டுருங்க. ஆனா அந்த கில்மோர்ன்ற அவன் இன்டெலிஜென்ட் பிளேயர். எனக்கு வந்து கொஞ்சம் பின்னாடில இருந்து பால் எடுத்துட்டு வர முடியாத அபிலிட்டிஸ் இருக்கு. கொஞ்சம் ப்ரோக்ரஸ் பண்றதுக்கும் இருக்கு. என்னதான் அவ்வளவு எக்ஸ்பென்சிவா இல்லைனாலும் நல்ல பிளேயர். நானும் ரொம்ப நாள் நார்வேஜ் பார்த்திருந்தேன். நல்ல பிளேயர் ஆக்சுவலி. ஒரு டீசென்டான பிளேயர். ம். கொஞ்சம் ஐக்கியூ வச்சு ஆடுற மாதிரியான ஒரு பிளேயர் வந்து கில்மோர். ம். பார்ட்டே கிட்ட எல்லாம் கொஞ்சம் ஏதாவது பண்ணி கொஞ்சம் பால் எடுத்துட்டு போற மாதிரியான ஒரு நல்ல பிளேயர்னா கில்மோர் சொல்லுவேன். ம். சொல்லுங்க. ஆக்சுவலா அதான் கில்மோர் ஒருத்தர் இருக்காரு. அது அவர் பக்கத்துல மிட்ஃபீல்ட்ல வந்து இந்த இந்த டீம்ல மிட்ஃபீல்ட்ல ஆடுறாரு மிட்டோமா. ஆக்சுவலா வந்து இவங்க 3-4-3 மாதிரி தான் லைன் அப் பண்றாங்க. 3-4-3 லைன் அப் பண்ணிட்டு இப்போ நான் அதான் இப்போ டிஃபெண்டர் சொல்லிட்டேன், மிட்ஃபீல்டர் சொன்னா ஃப்ரண்ட் த்ரீ வந்து எக்குபான்னு ஒரு பிளேயர் ஆடுறான். எக்குபா மின்டான்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் ஆடுறான். ம். ஜவ் பெட்ரோ வந்து ஜவ் பெட்ரோவும் டேனி வெல்பேக்கும் அந்த ஃப்ரண்ட் த்ரீயை கவர் பண்றாங்க. இப்ப இவங்க மெயினா என்ன பண்றாங்கன்னா ஒரு சென்டர் பேக் வந்து இன்வெர்ட் பண்ணி மிட்ஃபீல்ட் ஆடுறான். கிட்டத்தட்ட மிட்ஃபீல்ட் சுப்பீரியாரிட்டி வச்சு தான் ஆடுறாங்க. எனக்கு என்னன்னா
நம்ம மிட்டோமா வந்து மிட்ஃபீல்ட்ல வச்சு ஏன் ஆடுறாங்கன்னு எனக்கு இன்னும் அது ஏன்னு எனக்கு புரியல. ஆஸ் வி கோ அலாங் த கேம்ஸ் மேபி எனக்கு அது என்ன எதுக்காக மெயின் ரீசன்றது புரியும். பட் நீங்க பார்த்தாவே இந்த பிளேயர்ஸ் எல்லாம் சொன்னீங்கன்னா பார்த்தோன்னே உங்களுக்கு உடனே ஃபர்ஸ்ட் வந்தோடனே என்னடா இவனுங்க தானா அப்படி ஜேம்ஸ் மில்லர் பேரை கேட்டானே என்னடா இவங்க தான் ஆடுறானுங்களா அப்படின்னு ஒரு இதுவா இருக்கும். பட் ஆஸ் அ டீமா டாக்டிக்கலா வந்து எல்லா பொசிஷன்ஸ்லயும் வந்து நல்ல நிறைய பிளேயர்ஸ் நியூமரிக்கல் சுப்பீரியாரிட்டி வச்சு ஆடுறானுங்க. ஸோ அது வந்து சம்திங் தட் வி ஷுட் கீப் இன் மைண்ட். பட் ஹேவிங் செட் தட் வி ஆர் மேன் டு மேன் பாத்தீங்கன்னா வி ஹேவ் பெட்டர் பிளேயர்ஸ் தென் தம். அதான் வந்து நிதர்சனமான உண்மை. ஸோ அவங்கள கம்பேர் பண்ணும்போது ஒரு பிளேயர் வச்சு நம்ம டீமோட கம்பேர் பண்ணோம்னா நம்ம கிட்ட பெட்டர் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ எந்த எந்த கர்வ் பால் த்ரோ பண்ணாலும் ஐ திங்க் நம்ம வந்து அதை எப்படி இருந்தாலும் சமாளிச்சுப்போம் அப்படின்றதுதான் எனக்கு தோணுது. பட் இந்த 3-4-3 வச்சு தான் ப்ரோ ஆடுறாங்க முக்காவாசி கேம். இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் 3-4-3 வச்சு தான் ஆடுறாங்க. பட் ஆனா கேம் வந்து ப்ரோக்ரஸ் ஆகும்போது ஸ்ட்ரக்சர் லைட்டா மாறுது. அப்படியே 2 மிட்ஃபீல்ட் வச்சுட்டு 2 டிஃபெண்டர் வச்சுட்டு 5 பேர் மிட்ஃபீல்டுக்கு வந்துடுறாங்க. சம்டைம்ஸ் ஒரு ஃபார்வர்டு கூட டிராப் ஆகுறான். ஸோ மிட்ஃபீல்ட்ல தான் முக்காவாசி பாலா வச்சுக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப பொசிஷன் பேஸ்ட் டீம். இவனுங்க எப்படி ஆட போற இப்போ ஆஸ்ல மாதிரி ஒரு டீம் கிட்ட எப்படி பொசிஷன் பேஸ்ட் ஃபுட்பால் ஆட போறானுங்க தெரியல. மாட்டினானுங்கன்னா மேபி 4 கோல் 5 கோல் கன்சிடர் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு இந்த மேட்ச்ல. இல்லைன்னா டாக்டிக்ஸ் ஏதாவது மாத்துறானுங்களான்னு பாக்கணும். நைஸ் நைஸ் இன்ட்ரெஸ்டிங் டு சி எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல. ஓகே நிக்கிட் ப்ரோ, நம்மளோட கேம் பிளே பத்தி வரும். பிரைட்டனோட கேம் பிளே பத்தி பாலாஜி ப்ரோ பேசிட்டாரு. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இப்போ வந்து நம்மளோட கேம் பிளே பார்த்தீங்கன்னா ரைஸ் லெஃப்ட் ஹேண்ட்ல ஆடுறதுனால எனக்கு என்ன தோணுதுன்னா இஸ் வேஸ்டிங் இஸ் டைம். அதனால எஃபெக்ட் ரொம்ப இதாகுது. லக்கி சிஞ்சன்கோ இல்லாம டிம்பர் இருக்கிறதுனால டிஃபென்சிவ்லி கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் வந்திருக்கு. சலிபா கேப்ரியல்லாம் வேற லெவலுக்கு போயிட்டாங்க. வென்வைட்டும் ஒரு லெவலுக்கு போயிட்டான். ராயா வந்து பாட்டு படிச்சிடலாம். ஓ ராயா அப்படின்னு பாட்டு படிக்கிற லெவலுக்கு போயிடுச்சு. அப்புறம் பாட்டே தாமஸ் பாட்டே உண்மையிலேயே வந்து ஒரு கன்சர்னா இருக்கு. அது எனக்கு தெரியல அது எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல. இந்த கேம் வந்து திரும்பி பாட்டிலாண்டா தெரியல. அது சொதப்போனா இல்லை இம்ப்ரூவ் பண்ணுவானான்னு தெரியல. அட்டாக்கிங்கும் சாக்கா வந்து ஸ்டில் அந்த யூரோஸ் போயிட்டு வந்ததுலேருந்து அப்படியே அந்த மோகத்துல இருக்கான். எனக்கு தெரியல அது கொஞ்சம் ரெஸ்ட் வேணுமா, இந்த தேவையில்லாம திரும்பி இந்த இன்டர்நெட் அந்த ஸ்டார்டிங் அந்த எனக்கு வந்து சாக்கா வந்து அதாவது நான் எப்படி யோசிச்சேன்னா எப்படி கொஞ்சம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணும்போதே வந்து ஒரு 5 கேம் 6 கேம் ஆகும் சாகான்னு. அவன் ஃபர்ஸ்ட் கேமே சும்மா ஆடியே 2 ஜியே எடுத்துட்டான். அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் கேம் போன கேம்ல பெருசா பர்ஃபார்மன்ஸ் லைக் இப்ப நமக்கு தெரியும் சாக்காவோட பர்ஃபார்மன்ஸ் எதுன்னு. அது இல்லாமலே ஒரு ஜி அவனுக்கு அசிஸ்ட் கொடுக்க முடியுது. சோ இப்ப எந்த லெவல்ல இருக்கானா அவனோட பர்ஃபார்மன்சஸ் வந்து ரொம்ப பெருசா வாட்சபிளா இருந்தாலும் ஓகேடா நான் பிச்சில் நின்றாலே நான் எதாவது பண்ணுவேன். ஓகேவா நான் பிச்சில் நின்றாலே மத்தவங்களுக்கு தெரியும் நான் எதாவது பண்ணுவேன்னு அந்த மாதிரி. சோ சாக்காவோட எஃபெக்ட் வந்து அப்படி வந்துருச்சு. இன்னும் ஒரு மேட்டர் என்னன்னா அவங்கள வந்து கொஞ்சம் பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் அப்படின்னா அந்த வேன்ஹிக்கே அந்த சென்டர் பேக் இருக்கான். நல்ல ஒரு பால் பிளேயிங் சென்டர் பேக். நான் இவங்களோடய பார்த்தேன் எதுவுமே இந்த டெசிஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் தப்பால எடுக்காம நல்லா ப்ரெஸ் பண்ணாலுமே கொஞ்சம் டெசிஷன்ஸ் எல்லாம் ப்ராப்பரா எடுக்கான் பால் பிளேயிங் இருக்கும்போது. நம்ம இல்ல நீங்க சொன்ன மாதிரி மெயின் பாயிண்ட் என்னன்னா வந்து இந்த லெஃப்ட் ஹேட் ரைஸ் சொன்னீங்க. அந்த லெஃப்ட் ஹேட் ரைஸ் வந்து தாமஸ் பார்ட்டே டீம் விட்டு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஏலினேட் பண்ணாதான் வந்து அந்த லெஃப்ட் ஹேட் ரைஸ் வந்து கொஞ்சம் முடியும். ஏன்னா லெஃப்ட் ஹேட்ல மெரினோ வந்து நமக்கு லெஃப்ட்ல டிம்பர் இருந்தா கூட நான் டிம்பர் பார்த்துட்டு டிம்பர் வந்து செம ப்ரோக்ரஸிவா இருக்கும். அதே மாதிரி டேக்கிள் பண்றதுக்கு ரொம்ப ரெடி. பிசிக்கலாவுமே புள்ளி பண்றான் எல்லா மத்தவங்க எல்லாரையுமே. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து எப்படின்னா ஜின்செங்கோ வந்து டேக்கிள் போறதுக்கு பயப்படுவான். இல்லாட்டி வந்து அவங்கள அதாவது தொமியாசு ஞாபகம் இருக்கா சலாவோட ஆடும்போது நம்ம லிவர்பூல் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப நாள் கழிச்சு போட்டோம்ல நம்ம ஹோம்ல. அப்ப பார்க்கும்போது சலா வந்து டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பான் தொமியாசு. அதாவது நீ டிஃபெண்ட் பண்ண தேவை அவங்கள மென்டலாவே நீ கேம் அஃபெக்ட் பண்ணணும். அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்றது பேசிக்கலி சலா என்ன பண்ணுவான்னா உன்னை வந்து 1-on-1 வரதுக்கு நீ ரெடியா இருக்கும் போதே அவன் முடிவு பண்றோம் நான் இங்கதான் போறேன் அங்கதான் போறேன்னு. டொமியாஸ் என்ன பண்ணுவான்னா அது வரதுக்கு முன்னாடி சும்மா நட்ஜ் பண்றது இல்லாட்டி வந்து பால் வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் வந்து பிசிக்கலா டார்ச்சர் பண்றான். அவன் 2-3 ஃபவுல் வாங்கிடுவான்னு வச்சுக்கோங்க. 2-3 ஃபவுல்ஸ் எல்லாம் வாங்கிடுவான் டொமியாஸ். ஆனா என்ன தெரியுமா அவங்க வெறுப்பாயிரும் ஒரு நிலைமைக்கு மேல. அவங்களோட திங்கிங்கே கொஞ்சம் வந்து டிஸ்டர்ப் பண்றதுதான் வந்து அந்த மாதிரி டிஃபெண்டர். அண்ட் டிம்பர் வந்து அந்த மாதிரி விதத்துல இன்டெலிஜென்ட். ஒண்ணு நீ டிஃபெண்ட் பண்ணணும். 1-on-1 வேன் பிசாக்கா மாதிரி இருக்கணும் கிங்கு. இல்லாட்டி அவங்கள மென்டலா டிஸ்டர்ப் பண்ணும். அதான் மேட்ரு. இந்த இவனெல்லாம் ஹாலாண்டெல்லாம் அதான் மேட்ரு. சலீபா போட்டு சாவடிச்சிருவான். கேப்ரியல் அவனை வந்து மூச்சு விட விட மாட்டான். சோ அந்த ஒண்ணு நீ டிஃபெண்ட் பண்றியா டிஃபெண்ட் பண்ணு. உன்னால டிஃபெண்ட் பண்ண போனா அவங்கள வந்து மென்டல் கேம் ஆடு.
நீ அப்படிதான் வந்து ஆண்டோனியோ வந்து ஒரு ஒரு பாட்காஸ்ட் சொல்லியிருப்பான். நான் வந்து ரொம்ப கஷ்டமான டிஃபெண்டர் கேலம் வில்சன் ஆண்டோனியோ ஒரு பாட்காஸ்ட் இருக்கு, 2 பேருமே பேசிப்பாங்க. அதுல சொல்லுவாங்க, நான் ரொம்ப கஷ்டமான டிஃபெண்டரா கேப்ரியல் தான் சொல்லுவேன், நான் பேசிட்டே இருப்பான் ஒரு மாதிரி வந்து நான் சண்டே நான் வந்து சும்மா ஜாலியா பேசுவேன், அது கூட அவன் வந்து ஒரு மாதிரி சோ வந்து அவங்க கிட்ட நான் பிசிக்கல் கேம் ஆடியே அவன மாதிரி அவன் வற்புறுத்துவான். சில பேர் எப்படி ஆடுவாங்கன்னா, நான் வந்து கை ஹாவர்ட்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க ப்ரோ, எங்க இருக்கோன்னு தெரியல டக்குனு கோல் அடிப்பாங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக்கர்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரி இன்ஸ்டிங்டிவ் ஸ்ட்ரைக்கர்ஸ் என்ன பண்ணுவான், பேச்சு போட்டு கொஞ்சம் வந்து தள்ளி விட்டு டிஸ்டர்ப் பண்ணி கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நஞ்ச் பண்ணி அந்த மாதிரியான டிஸ்டர்ப் பண்ணிடணும் அவங்கள மென்டலாவே. அந்த மாதிரி டிம்பர் வந்து எனக்கு செம்ம ஒரு ஒரு கான்பிடன்ஸ் கிடைக்கும். நீ என்னதான் வந்து 1-on-1ல போடுறா, பட் ஆனா அவனை 1-on-1னே வர விட மாட்டேன், உன்னை வந்து நான் வந்து உன்னோட சிந்தனையே வந்து நான் இது பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒன்னு செம்ம இன்டெலிஜென்ட். சோ அதுக்கு வந்து டெக்லன் 8ல இருக்கணும்னு தேவையே இல்லை. ஜின்சென்கோ போது டெக்லன் 8ல இருந்தா ஒரு டிஃபென்சிவ் கிடைக்குது. ஜின்சென்கோ நீ விளாட டெக்லன் மாட்டாரு தான் நினைக்கிறேன். நான் வந்து என்ன ஆமா சொல்றேன், ஆமா. டிம்பர் வந்து இந்த மைண்ட் வச்சிருக்கேன், தெரியல. சொல்லுங்க. ஸோ டிம்பர் லைக் லெஃப்ட் பேக் ஆடுறது வந்தா அது டெக்லன் 6 அண்ட் 8ல மெரினோ வந்து ரொம்ப மோர் தென் எவர். ஏன்னா டெக்லனால பாஸ் இஸ் நாட் பாஸ் ஃபர்ஸ்ட் பிளேயர். அவனால பாஸ் பாக்குறவன கூட தெரியாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவனோட மெயின் வந்து ஸ்விட்ச் பண்றது, இல்லாட்டி வந்து டேக்கிள் இல்ல நெக்ஸ்ட் டிஃபென்சிவ் ஆக்ஷன் நம்ம என்னவா இருக்கும்ன்றத முன்னாடியே யோசிக்கிறது தான், ஆன்டிசிபேட் பண்ணி எடுக்கிறது தான். பட் டெக்லன் வந்து இஸ் நாட் அ பாஸ் ஃபர்ஸ்ட் பிளேயர். அந்த லெஃப்ட் சைட்ல யாரு பாஸ் எதிர்பார்க்கறானோ மார்டினெல்லி ஒரு 2500 ரன் எடுப்பான் அந்த பக்கம், அவனை கவனிக்கவே மாட்டாங்க யாருமே. அவனை நீ பாஸ் பண்ணி பாரு, அவனோட ஆக்ஷன்ஸ் யாரும் ஆன்டிசிபேட் பண்ணுங்க, அப்படி அவன் சரியா ஆடலன்னா மார்டினெல்லியை சொல்லலாம். அதனாலதான் நான் மார்டினெல்லி ஒத்துக்கவே முடியல. லைக் யாருமே அவனோட ஆக்ஷன்ஸ் யாருமே என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. நீ என்கரேஜ் பண்ணி அந்த தப்பான டெசிஷன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு கேப்ரியல் ஒரு பால் போட்டான் ட்ரோசார்டுக்கு, ஞாபகம் இருக்கா? அதுல இருந்தாலும் நமக்கு அந்த பார்ட்டி பேங்கர் கிடைச்சது. அந்த கேப்ரியல் மேல அந்த பால் போட்டதை ஜாக்கா வந்து அதாவது இந்த ஒரு 2 சீசன் முன்னாடி 40,000 வாட்டி மார்டினெல்லிக்கு போடுவான். மார்டினெல் அந்த பக்கம் போயிட்டே இருப்பான், கிராஸ் வரும், ஏதாவது நடக்கும். இந்த மாதிரியான சீக்வன்ஸ் ஆஃப் ஆக்ஷன் நம்ம பார்த்துருவோமா இந்த சீசன்ல, இல்ல போன சீசன்ல பார்த்தோமா? சோ அது அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டியே மார்டினெல்லி கிடையாது. ட்ரோசார்ட் மாதிரியான பிளேயர் கிடையாது. மார்டினெல்லி ரன் எடுப்பான், அவனால மாத்த முடியும். 1-on-1லயும் கொஞ்சம் செம ரேபிட். அந்த மாதிரியான ஆக்ஷன் கிடைக்கல. அதனாலதான் நானும் ஓகே, அவன் வந்து இருக்கும், டைம் இருக்கும், மெரினோ வந்தா சி ஏதாவது பண்ணுவான் அப்படின்றது தான். அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் வரும். மத்தபடிலாம் நம்ம அவங்கள எனக்கு தெரிஞ்சு பிரைட்டன்லாம் வந்து நம்ம மூச்சு விடவே விட முடியாது, மூச்சு விடவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே பிசிக்கலா பயங்கர ஸ்ட்ராங். அதே மாதிரி பாலாஜி ப்ரோ சொன்ன மாதிரி வந்து அவங்களால வந்து ஏதாவது தப்பான டெசிஷன், லைக் ரொம்ப பிளேயிங் அவுட் ஃப்ரம் தி பேக் அந்த மாதிரிலாம் ரொம்ப இதுவா போனாங்கன்னா 5-6 கோல் வாங்க கூட வாய்ப்பு இருக்கு. ஆமா ஆமா. ஆனா டி பிளாக்லாம் விளாட மாட்டாங்க. நான் பிரைட்டன் வந்து ஒரு மிட் பிளாக் டி பிளாக் போட்டு நான் பார்த்ததே இல்லை. பட் என்னன்னா நம்மளோட ஸ்குவாட் வந்து ஒன் குட் திங் என்னன்னா, அப்பார்ட் ஃப்ரம் பாட்டே, எவ்ரி ஒன் இஸ் வெரி குட். என்னை பொறுத்து இருக்கும். போன சீசன் மாதிரி வந்து ஹாவர்ட்ஸுக்கு சான்ஸ் கொடுத்துக்கிட்டு அந்த பாட்டே வந்து என்ன சொல்லுவாங்க, ரைட் பேக்ல வச்சு அது ஒரு அநியாயம் பண்ண மாதிரிலாம் ஒண்ணுமே இல்லை. கரெக்டா இப்போதைக்கு என்ன இருக்கோ அதை பண்றாங்க. மெரினோவும் வந்துட்டான், கலிஃபியோரியும் இருக்கான் பெஞ்சில், தொமியாசு இஸ் yet to get back. டெக்லன் ரைஸ் ஒன்றும் 6லயே ஆடல. என்னை பொறுத்த வரைக்கும் டெக்லன் ரைஸ் 6 வந்து சூப்பரான பொசிஷன், அவன் பயங்கரமா அங்கே விளாடுவான். ஸோ அதான் இப்போ என்னன்னா, அடுத்து மேட்டருக்கு வரேன். ஆரன் ராம்ஸ்டேல் லீவிங் ஆர்சனல், சவுத்ஹாம்ப்டனுக்கு போறாப்புல. ஆல் தி பெஸ்ட் டு யூ ஆரன் ராம்ஸ்டேல். நல்லது, ரொம்ப வருஷமா நீங்க வந்து எங்களுக்கு டாப் வந்து சாம்பியன்ஸ் லீக் கொண்டு போனீங்க. அதுக்கப்புறம் நீங்க சாம்பியன்ஸ் லீக் கூட்டு போயிட்டு உங்களுக்கு சாம்பியன்ஸ் லீக் ஒரு கேம் கூட இல்லாமல் பண்ணிட்டீங்க. ஒரு கேம் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். பட் ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இன்னொன்று விஷயம் என்னன்னா, இந்த சம்மர் விண்டோவில் வந்து இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. ஒரு அட்டாக்கர் வருவாங்களா, ஒரு ஃபார்வர்ட் வருவாங்களா, அது ஒரு கேள்வி எல்லாத்துக்கிட்டையும் இருக்கு. பாலாஜி ப்ரோ நீங்க சொல்லுங்க, என்ன எதிர்பார்க்குறீங்க? அதுக்கு முன்னாடி முதல்ல வந்து ஒரு ராம்ஸ்டேல் வந்து நான் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் ஆஃப் ராம்ஸ்டேல். ராம்ஸ்டேலோட எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, அந்த லெஸ்டர் சிட்டியோட ஒரு சேவ் ஒன்று பண்ணுவாப்புல. ஆமா ஆமா. ஒரு ஃப்ரீ கிக் அடிப்பாங்க, ஒரு சேவ் ஒன்று பண்ணுவான். இது வரைக்கும் நான் ஒரு இங்கிலீஷ் கோல் கீப்பர் அந்த மாதிரி ஒரு சேவ் அடிச்சு நான் பார்த்ததே கிடையாது. ஃபாரின் கோல் கீப்பர் பார்த்தேன், இங்கிலீஷ் கோல் கீப்பர் அந்த மாதிரி செம்ம பிளேயர், செம்ம கேரக்டர். அவன் வந்து என்னன்னா ஒரு என்ன சொல்றது, வாடா சண்டை செய்வோம் அப்படின்ற ஒரு எண்ணம் கொண்டு வரதுக்கு நீங்களாம் அவே டீம்ல தான் நீங்க போகும்போது ஃபுல் மேட்ச் நீங்க நம்ம ஆடுறத மட்டும் பார்க்காம அவன் என்னென்ன பண்றான்றதெல்லாம் பார்க்கணும். அந்த அவே கிரௌட் வந்து வேணும்ட்டே அப்படியே அவனை அப்படியே உசுப்பேத்துவான் பாருங்களேன். அதெல்லாம் வந்து ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட். அந்த பிளேயர் வந்து அப்கோர்ஸ் அவர் வந்து நம்ம ஃபிட் ஆகலனாலும்
ஐ விஷ் him ஆல் தி பெஸ்ட். ஆர்சனல் வந்து சவுத்தாம்ப்டன் போயிருக்கிறதுனாலும் அது ஒரு டவுன் கிரேட் தான். பட் எனக்கு தெரிஞ்சு அவன் வந்து இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணுவான், இன்னும் பெரிய டீம் கூட போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புறேன். பட் தரோ ப்ரொஃபஷனல். இதே வேற ஏதாவது இப்ப இதே மார்டினஸ்லாம் வந்து ராம்ஸ்டேலுக்கு நடந்ததுன்னா ஒரு 20 இன்டர்வியூ கொடுத்துப்பாரு. நான் இப்படி இருந்தேன், ஹார்ட் அட்டாக் விளையாடவில்லை, நான் அப்படி இருந்தேன், ஹார்ட் அட்டாக் விளையாடவில்லைன்னு எமி மார்டினஸ் வச்சிருப்பாரு. நிறைய 10-15 இன்டர்வியூ போட்டிருப்பாரு. பட் ராம்ஸ்டேல் ஒரு வார்த்தை தப்பா சொல்ல, தரோ ப்ரொஃபஷனல். ஸோ பெஸ்ட் ஆஃப் லக் டு ராம்ஸ்டேல் ஆன் தட். பட் நீங்க ஆக்சுவலா இந்த ஒரு நாள் இருக்குன்ற கதை சொல்லும் போது தான் எனக்கு ஞாபகம் வருது. நம்ம ஆர்சனல் டீம்ல ஃபர்ஸ்ட் டீம்ல செகண்ட் சாய்ஸ் கோல் கீப்பர், தேர்ட் சாய்ஸ் கோல் கீப்பர் இல்ல இந்த இந்த வீக் கேமுக்கு. ஆக்சுவலா அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம், அகாடமில இருந்து அநேகமா அந்த டாமி செட்ஃபர்ட்னு ஒரு பிளேயரை நம்ம சைன் பண்ணிக்கோம். இஸ் பிளேயிங் ஃபார் அண்டர் 21s. அவரை தான் வந்து இப்போ நம்ம செகண்ட் சாய்ஸ் கோல் கீப்பரா வேற வழி இல்லாம நம்ம அதை அவரை வைக்க போறோம். எனக்கு ஸ்டில் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ நம்ம செகண்ட் சாய்ஸ் கோல் கீப்பர் பார்த்துட்டு இருக்கோம். யோவான் கார்சியா ஆஃப் எஸ்பானியோல் டீம் அந்த பிளேயரோட சைன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு எல்லாரும் பேசுற பட்சத்துல எனக்கு மனசுல ஒரே ஒரு கேள்வி தோன்றது என்னன்னா, ஏன் நம்ம வந்து அவ்வளவு செலவு பண்ணி ஒரு செகண்ட் சாய்ஸ் கோல் கீப்பர் வாங்கணும்? அவ்வளவு முக்கியமா? ஒரு பக்கத்துல வெஸ்டாம்ல இருக்க ஒரு லூக்கஸ் ஃபேபியான்ஸ்கே ஒரு 1 மில்லியனோ 2 மில்லியனோ கொடுத்து வாங்க முடியாதா? இல்ல ஒரு சீசன் கோல் கீப்பரை வந்து ஒரு 30 வயசு 35 வயசுல இருக்கிற சீசன் கோல் கீப்பர் யாரையும் வாங்க முடியாதா? அப்படி என்ன அந்த கோல் கீப்பர் மேல ஒரு என்ன சொல்றது, ஒரு வார்த்தை இருக்கே, ஒரு ஒரு ஆர்வம், அது ஹார்ட் அட்டாக்னு தெரியல. இது வரைக்கும் ஒரு 4-5 சீசன்ல எத்தனை கோல் கீப்பர் வாங்கிட்டோம்னு எனக்கே தெரியல, கணக்கு தெரியல. ஸோ அது அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. அட்டாக்கிங் சைனிங் பத்தி கேட்டீங்கன்னா, இத்தனை பிளேயரை அனுப்பிச்சுட்டு அவர் அட்டாக்கிங் சைன் வாங்காம இருக்க மாட்டாருன்னு ஒரு நம்பிக்கை ஒரு மனசுல இருக்கு. ஆனா எதுக்கும் எல்லாத்துக்கும் நம்ம மனசை தெளிவுபடுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. என்ன கேட்டீங்கன்னா ஃபேபியோ வியரா லோனுக்கு அனுப்புனதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. லோன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் அது. ஏன்னா நம்ம ஆர்சனல் வந்து பெனால்டி கிளாஸ்லாம் போட்டுருக்கோம் அந்த லோன்ல. அந்த ஃபேபியோ வியரா வந்து 50% மேல கேம்ஸ் ஆடணும், இதெல்லாம் இருக்கணும், நிறைய கண்டிஷன்ஸ் போட்டிருக்கோம். பேசிக்கா ஃபேபியோ வியரா வந்து நல்லா அவர் ஃபிட்னஸ் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம போட்டோ அனுப்பிச்சிருக்கோம் நான் நினைக்கிறேன். பட் அந்த மாதிரி ஒரு பிளேயரை டக்குன்னு அனுப்பிச்சிடறான்னா, நம்ம ஸ்குவாட்ல அட்டாக்கிங் வைஸ் வந்து நம்ம 3 பிளேயர் வெளில அனுப்பிச்சிருக்கோம். எடி என்கேடி அனுப்பிச்சிட்டோம், இஎஸ்ஆர் அனுப்பிச்சிட்டோம், ஆப்வியஸா நெல்சன் அனுப்புவோம் நான் நினைக்கிறேன். ஸோ அட்டாக்கிங் சைனிங் ஸ்குவாட் வைஸாவே நமக்கு தேவை இருக்கு. ஸோ அது நான் நம்புறேன் கிடைக்கும்ட்டு. யார் வருவா எப்படி வருவா அதெல்லாம் எனக்கு தெரியாது. வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வந்தா போதும். சூப்பர் சூப்பர் பாலாஜி ப்ரோ. ஓகே, ஸோ நிக்கில் ப்ரோ, நீங்க சொல்லுங்க, என்ன எதிர்பார்க்குறீங்க? அட்டாக்கர் வருமா வராதா? கண்டிப்பா எஸ்பானியல் கோல் கீப்பரை வந்து செகண்ட் சாய்ஸ் தான் நம்ம வாங்கிடுவோம்னு சொல்றாங்க. அதெல்லாம் நம்ம ப்ரையாரிட்டி இல்லை, எனக்குலாம் அது ப்ரையாரிட்டி இல்லை. எனக்கு ப்ரையாரிட்டியே அட்டாக்கிங் தான். ஸோ நீங்க சொல்லுங்க. எல்லாருக்குமே அது ஒண்ணுதான் மைண்ட்ல. எனக்கு தெரிஞ்சு ஒரு யுனானிமஸா ஒரே ஒரு இதா வெயிட் பண்றோம். யாராவது ஒரு ஃபார்வர்டு எல்லா பொசிஷன்லயும் ஆடுற மாதிரி இருந்தாலும் சொல்லலாம். இல்லாட்டி வந்து சாக்கா பேக்கப் இருந்தாலும் பிரச்சனை இல்லைதான். ஏன்னா வந்து இப்போ நான் ஆக்சுவலி பாலராஜ் ப்ரோ சொல்றதுக்கு முன்னாடி ஃபேபியோ வியரா போனான்றதே மறந்துட்டேன். நான் டோட்டலாவே மறந்துட்டேன். நான் வந்து என்ன நினைச்சிருந்தேன்னா, இஎஸ்ஆர் அவுட்டு, எடி இஸ் அவுட், ஸோ ஜீசஸ் இஸ் இன்ஜர்ட். ஸோ ஜீசஸ் தான் வந்து ரைட்டிங் ஆடுவான். சரி, யாராவது ரைட்டிங் ஃபேபியோ ஆடுவான்றதே நான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே அட்லீஸ்ட் அதை வச்சு மனசு ஏற்றிங்களான் இருந்தேன். இப்போ யோசிச்சு பார்த்தா யாருமே கிடையாது ஆடுறதுக்கு. ஈவன் ஒரு அகாடமில இருந்து கூட காசியர் டியூபெரி ஆட வைக்கலான்னு பார்த்தா அவனையும் அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ நான் லிட்டரலா வந்து சொல்லணும்னா, ஒரு நீங்க நானும் தான் போய் ஆடுற மாதிரி ஒரு நிலைமை. ஆனா அது என்ன மேட்ரு, கரெக்டா இந்த சீசன்ல அது நடக்குது. ஒரு 70 கேம் சீசன் போது ஃபார்மேட்லாம் மாத்தி என்னைக்கு நமக்கு அவ்வளோ ஒரு நெசசிட்டி இருக்கோ, டைட்டில் அடிக்கிறோம், அவ்வளோ ஒரு பெரிய இதுக்கு போகும்போதே நமக்கு வந்து ஒரு பேக்கப்பே இல்லாம இப்படி நடந்துட்டு இருக்கு. ஸோ அது வந்து எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ அவசரப்படுறாங்க, கோல் கீப்பருக்கு இவ்வளவு அவசரப்படுறாங்க. இன்ஃபேக்ட் தே ஹாவ் அட்லீஸ்ட் ஒரு பாடி இருக்கு
டாமி ஷெட்ஃபோர்டோ இல்ல யாரோ ஒரு மாதிரி கால் ஹெயின் போயிட்டானா இல்ல இருக்கானா கரெக்டா தெரியல. பட் எனக்கு இல்ல லோன் இல்ல போயிட்டான் ப்ரோ. போயிட்டான். லயோ வேலிடிட்டிக்கு கால்ஹைன் லோன் போயிட்டான். ம். வேலைக்கு அவன் போயிட்டான். சோ அத இவ்வளவு பிரஷிங்கா நீட் இருக்கிறவங்க வந்து கன்ஃபார்ம் ஃபார்வர்டுக்கு எப்படி இல்லாம இருக்கான்றதா எனக்கு செம்ம ஒரு இதுவா இருக்கு. ம். எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு பிளான் இருக்கா, அதை என்ன மாதிரி யோசிச்சு வச்சிருக்காங்கன்றது எனக்கு தெரியல. ஏன்னா இந்த தடவை பாத்தீங்கன்னா யாருக்குமே எல்லாருமே எப்படி சொல்றாங்கன்னா ஆர்சனல் யாரோ சைன் பண்ணுவாங்க. இப்போ முன்னாடிலாம் நம்ம எப்படி ஒரு நியூஸ் வரும்னா ம். ஆர்சனல் சைன் பண்ண மாட்டாங்க, இவ்வளவுதாங்க விண்டோ. எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாருமே இப்படிதான். இப்போ நான் ஒரு 2-3 ரிப்போர்ட்ஸ் பார்த்துட்டேன். ஆர்சனல் வந்து வெயிட் பண்றாங்க, ஆமா. யாரோ ஒருத்தர் வெயிட் பண்றாங்க, வெயிட் பண்றாங்க ம். அப்படிதான் சொல்றாங்க எல்லாருமே. ம். சோ பாப்போம், மேபி தெரியல, ஏதாவது ஒரு நாள் ஏதாவது நடக்கிறது தான். எனக்கு இப்போ நான் ஸ்டர்லிங், இப்போ நான் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இப்போ. ஸ்டர்லிங் இருக்கு. நான் வந்து குரூப்ல ஞாபகம் இருக்கா தெரியல, எம்பிஎமோட சஜஸ்ட் பண்ணேன். எம்பிஎமோ வந்து இப்போ வந்து ஒரு ஒரு லக்ஸரி ஆப்ஷன். இன்ஃபேக்ட் இப்போ அவன் கிடைச்சா நம்ம டைட்டில் அடிப்போம், நான் இப்போ எழுதி தருவேன் பேப்பர்ல. ஆ. அந்த மாதிரியான ஒரு பிளேயர் ஆயிட்டா இப்ப எனக்கு எம்பிஎமோன்றவன். சோ வந்து அப்படி வந்து ஒரு பரிதாப நிலைமையில இருக்கும். இன்ஃபேக்ட் எல்லாரும் வெயிட் பண்றாங்க. ஒரு லிட்டரா ரைவல்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஸ்மால் இன்ஜுரி யாருக்காவது, அது கை ஹவர்ட்ஸ் கூட வச்சுக்கோங்களேன், யார் ஆடுவோம். ஆமா ஆமா ஜீசஸோ இன்ஜுரி ஸோ போனதா டிபெண்ட். செம்ம வந்து யாருக்குமே இந்த இன்ஜுரி மட்டும் டிலேட்டே பண்ண முடியாது என்ன ஒரு இது. ஏன்னா எல்லாருமே பெரிய சீசன்ல இருந்து வெளில வராங்க. 70 கேம் சீசன்ல இருந்து, சாரி அதாவது யூரோஸ் முடிஞ்சு அவங்க ஒரு பெரிய ஒரு சாம்பியன்ஷிப் சீசன் பிளஸ் நம்ம டைட்டில் ஃபைட்ல லாஸ்ட் வரைக்கும் இருந்திருக்கும். அவ்வளவு ஒரு பெரிய சீசன்ல இருந்து வெளில வராங்க. ஸோ வந்து அதனாலதான் வந்து ஒரு நாளுமே வந்து திக்கு திக்குன்னு இருக்கும் கன்ஃபார்மா. அதான் இப்ப வந்து நான் என்ன கேள்விப்பட்டேன்னா கிங்ஸ்லி கோமன் போயிட்டு இருக்கோம்னு கேள்விப்பட்டேன். ராஹீம் ஸ்டெர்லிங், அதாவது அந்த மாயி படத்துல அம்மா மாயி வந்திருக்காக, அவங்க தம்பி மொக்கத்தம்பி வந்திருக்காக, கூட உருவனா வந்திருக்காக, வாமா மின்னலு அதே மாதிரிதான் ஸ்டெர்லிங் இருக்காக, கோமன் இருக்காக, ஏன் நம்ம அடிங்களா இருக்காக, எல்லா பேர் வருது ஐயா. நாளைக்கு ராத்திரிக்குள்ள ஒரு ட்ரைனிங் வந்தா நல்லா இருக்கும். என்ன சொல்லுவாங்க, ஸ்டெர்லிங் பத்தி ஒரு நியூஸ் வந்திருக்கு சேயிங் தட். ஆக்சுவலி எனக்கு வந்து ஸ்டெர்லிங் நான் ஓப்பனா சொல்றேனே, எனக்கு வந்து ஸ்டெர்லிங் எனக்கு எப்படி ஒரு தெரியும்னா செம்ம இன்டெலிஜென்டான பிளேயர். நான் பேசிக்கா அவன் இன்டெலிஜென்ட் எங்க தெரியுமா வந்துச்சு, நம்ம ஒரு 1-0 ஒரு தோப்போம், ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி 1-0 தோப்போம். ராப் ஹோல்டிங்கா இருப்பான், ஸ்டெர்லிங் ஒரு ஹெடர் அடிப்பான். அது கோவிட் சீசன் நினைக்கிறேன். ஸ்டெர்லிங் மேல ஏறி அப்ப பெப்போட 1-0 தோத்ததுதான் ஓகே, பெப்போட 1-0 தான் தோத்துருக்கோம், வி ஆர் ஆமா ஆமா டெவலப்பிங் அப்படின்னு. ஆமா. ஆஹ் அது வந்து கோவிட் சீசன் தான், அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்க அவே ஏதோ ஒரு ஒயிட் கிட் ஏதோ போட்டிருப்பாங்க. அதுல ஸ்டெர்லிங் வந்து ஒரு ஹெட்டர் அடிப்பான். அவன் வந்து ஸ்ட்ரைக்கர் ஆடுவான் ஸ்டெர்லிங் அந்த கேம்ல. ம். பெப்புக்கு ஸ்ட்ரைக்கர் ஆடுவான். சோ அந்த மாதிரி ஒரு வெரி வெரி இன்டெலிஜென்டான பிளேயர் ஸ்டெர்லிங். ம். நான் எப்பவுமே ஸ்டெர்லிங் பிச்சர் இருக்கும்போது எப்படி இருக்கும்னா, அவன் அந்த அந்த ஃபாஸ்டா ஆடுறது இல்ல அதெல்லாம் விட விட்டுட்டு ஒரு என்னைக்கு எப்போ என்ன பண்ணணும்ன்ற டெசிஷன் மேக்கிங் வந்து செம்ம இன்டெலிஜென்ட். பிளஸ் வந்து ஆர்டடாவோட கோச் முன்னாடி வந்து அவன் நிறைய ஆர்டிகல் சொல்லியிருக்கான். ஆர்டடா வந்து என்னோட கேம் நானும் லிராய் சொன்னேவும் விங் இன்வெர்ட் பண்ணும்போது ஆர்டடா தான் எனக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணதுன்ற மாதிரி ஒரு இன்டர்வியூலாம் கொடுத்துருக்கான். சோ அவனுக்கு வந்து அந்த பெப் அண்ட் ஆர்டடாக்ல இருக்கிற எல்லாவோட இது இருக்கு. எனக்கு வந்து அவனை பேக்கப்பா சைன் பண்றதுக்குலாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆமா ஆமா சீரியஸா எனக்கும் சொல்றேன். ஆக்சுவலி ரொம்ப பிடிச்ச பிளேயர் தான். ஆனா என்னன்னா, அதான் அவன் அவன் ம். பேமெண்ட்டுக்கும் சரி, அவன் கொடுத்த ஃபீஸுக்கும் வயசுக்கும் பாத்தீங்கன்னா மினிமம் வந்து அவனை ஒரு 3 இயர்ஸ் தான் வச்சுக்க முடியும் தவிர ரொம்ப நாள் வச்சுக்க முடியாது. பட் அஃப்கோர்ஸ் சாக்காவுக்கும் ஸ்டெர்லிங்கும் கரெக்டா இருக்கும். சாக்கா வெளியே வரானா ஸ்டெர்லிங் வரானா அதே இம்பாக்ட் இருக்கும் கேம்ல. ஸ்டெர்லிங் இருந்து அதுவே சாக்கா வரானா அதான் அதே இம்பாக்ட் இருக்கும். பட் தெரியல, நான் ரொம்ப அஃப்கோர்ஸ் அந்த டிபேட்ஸ் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். பட் என்னன்னா எண்ட் ஆஃப் த டே எனக்கு ஒரு அட்டாக்கர் வந்தா சந்தோஷம். எனக்கு இந்த கோல் கீப்பர் கூட எனக்கு அவ்வளவுதான் bro. அவ்வளோ முக்கியம் இல்லைங்க. இந்த அட்டாக்கர் தான் ஒரே இதா இருக்கு. ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். நாளைக்கு வந்து கண்டிப்பா ஒரு நல்ல நியூஸ் வரும்னு எதிர்பார்க்குறேன். நவ் லெட்ஸ் கோ டு த ப்ரிடிக்டட் லைனப்ஸ். பாலாஜி ப்ரோ நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க லைனப்ல? ஆக்சுவலா வந்து எனக்கு ஆக்சுவலா வந்து மெரினோ செகண்ட் ஆஃப் ஆடணும்னு நான் எதிர்பார்க்கறேன். ஏன் எதிர்பார்க்கறேன்னு நான் சொல்றேன். இது கொஞ்சம் என்னடா இன்வெஸ்டிகேட்டிவா சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. ஒரு வீடியோ, அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பாத்தீங்கன்னா எல்லாரும் எல்லா பிளேயர்ஸும் உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஆர்டெட்டா பேசுவாரு, வெல்கம் மிக்கல் மொரினோ அப்படின்னு சொல்லிட்டு அவரு அனௌன்ஸ் பண்ணுவாரு. சோ அந்த அனௌன்ஸ் பண்ற வீடியோ நீங்க எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல. அந்த வீடியோ எடுக்கும் போது பக்கத்துல ஆக்சுவலா அவர் பக்கத்துல ஜேசஸ் உட்காந்துருப்பான். ஆனா ஜேசஸ் வந்து இப்ப இன்ஜர்டு. மார்டினெல்லி உட்காந்துருப்பான், பக்கத்துல ஜேசஸும் உட்காந்துருப்பான் ஃபுல் கிட்டோட பின்னாடி. ஆமா. சோ பாயிண்ட் என்னன்னா, அந்த வீடியோ வந்து எப்பயோ எடுத்துட்டாங்க, இப்ப எடுக்கல.
ஓ ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த பிளேயர்ஸ் ஸ்டார்டட் ட்ரைனிங் ஆல்ரெடி. ஸோ எனக்கு என்னன்னா ஐ திங்க் அட்லீஸ்ட் ஒரு சப் அப்ளையன்ஸ் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த டீமோட நம்ம வந்து பேசிக்கா இந்த டீம் வந்து ஒரு பிளேயரை பத்தி நான் மென்ஷன் பண்ணாம விட்டுட்டேன். ஒருத்தன் வந்து அவன் பேர் வந்து ஃபெர்டி கடுயாகுலு, ஒரு ஆமா டர்க்கிஷ் பிளேயர். நம்ம கூட லிங்கான ஒரு ஃபுல் பேக் அவனை தான் வாங்கியிருக்காங்க. அவன் வந்து ஆக்சுவலா அவனும் நல்ல பிளேயர் தான். அந்த பிளேயர் வந்து போன யுனைடெட் மேட்ச்ல ஆடல. இந்த மேட்ச்ல அவனை இறக்கி விடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் எனக்கு என்னன்னா, ஒரு புதுசான ஒரு பிளேயர் வரான்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள பத்தி எதுவுமே தெரியாது. எப்படின்னா, அவன் என்ன பண்ணுவான், அவன் இந்த இந்த டைம்ல வந்து ஷூட் பண்ணுவானா, கிராஸ் பண்ணுவானா, ட்ரிபிள் பண்ணுவானா, ம் அவனை ஒரு மேட்ச்ல 2 மேட்ச் நம்ம பார்த்தாதான் தெரியும். ஸோ அந்த ஒரு அன்பிரடிக்டபிலிட்டி இருக்குல்ல, அது வந்து சில சர்டன் பிளேயர்ஸோட இந்த பிரைட்டன் டீமோட இருக்கு. அதுக்கு மட்டும் நம்ம கொஞ்சம் தயாரா இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கறேன். ஸோ ப்ரெடிக்டர் லைனப்ஸ் பாத்தீங்கன்னா, ஐ வில் யூஸ் த சேம் லைனப் அஸ் லாஸ்ட் கேம். ஒன்லி சேஞ்சுனா, நான் செகண்ட் ஹாஃப்ல எப்படி இருந்தாலும் மெரினோ கொண்டு வருவேன். இன்ஃபேக்ட் வந்து எனக்கு இந்த மேட்ச்ல வந்து டிம்பருக்கு பதிலா ஜின்செங்கா கூட ஆட விடலான்னு எனக்கு தோணுது. பட் ஐ டோன்ட் வாண்ட் டு பி, எனக்கு இந்த ஓவர் கான்பிடன்ஸ் வேணாம், உனக்கு உடம்புக்கு ஆகாது, டிம்பர் நல்லா ஆடுறாப்புல அவரே இருக்கட்டும், ஆமா ஜின்செங்கா திடீர்னு போட்டு எங்காவது புட்டுக்க போகுது, வேணாம் அப்படின்னு எனக்கு தோணுது. வேற எதுவும் இல்ல. இல்ல எனக்கு வந்து என்னன்னா டிம்பர் லாண்டா பெட்டர். ஏன்னா அவன் வந்து இப்பதான் இன்ஜுரில வந்திருக்கான். ஸோ அவனோட கேம் பிளே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுறதுக்கும் அதே சமயத்துல வந்து அவனுக்கும் ஒரு 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 ப்ராக்டிஸ் மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். ஸோ தட் வி கேன் இன்டெகிரேட் மூவ். சரி, இன்னொரு விஷயம் நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா, எனக்கும் அதே லைன் அப் தான். பட் என்ன மெரினோ செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்ல ஆசைப்படுறேன்னா, ரைஸ் அண்ட் சாக்கா வந்து எனக்கு அவங்க வந்து இந்த இங்கிலாந்துக்கு திரும்பி போறது எனக்கு பிடிக்கல. என்ன பொறுத்தவரைக்கும் அவங்க யூரோஸ்லாம் போயிட்டு வந்தாங்க. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் தயவு செஞ்சு அவங்க ரெஸ்ட் எடுத்தா நல்லது. இந்த 2 வாரம் எங்கேயும் போகாம மேட்ச் முடிஞ்சு நார்த் லண்டன் டர்பி முன்னுக்கு வந்து இவங்க உட்காந்தாலே போதும். தேவையில்லாத பிரச்சனை இந்த இங்கிலாந்து. வேஸ்ட், டோட்டல் வேஸ்ட். என்ன கேட்டீங்கன்னா, சாக்காவுக்கு நல்லா ரெஸ்ட் குடுத்து, ரைஸ்க்கு நல்லா ரெஸ்ட் குடுத்தீங்கன்னா அதே போதும். அதான் நான் வேண்டிக்கிறேன். லெட்ஸ் ஹோப். சரி நிக்கில் ப்ரோ சொல்லுங்க. யோர் மேட்ச் ஸ்கோர் பிரெடிக்ஷன். ஸ்கோர் ப்ரெடிக்ஷனுக்கே போயிட்டீங்க நீங்க வந்து. எனக்கு தான் ப்ரோ சொல்லுங்க. த்ரீ வேற நெல் ஏதாச்சும் த்ரீ சொல்லட்டுமா? நெல் சொல்லுங்க. யூ வாண்ட் டு சே த்ரீ எனிதிங்? நெல் 2-0 இல்ல ப்ரோ, அதனால இல்ல. ம். பட் ஆனா எல்லாரும் சொன்னது நல்ல ஒரு பாயிண்ட் தான். அந்த ஆ. ஃபெர்டின்ற ஃபெனர் பேட்ச்ல இருந்து ஆடுறான்னு. பட் ஆனா அவன் சாக்கா கிட்ட வரான். ஸோ அது ஒண்ணுதான் அவனோட ப்ராப்ளம். ம். அவன் நாளைக்கு என்ன வேணா ஆடட்டும், என்ன வேணா ட்ரை பண்ணலாம். பட் ஆனா அவன் ஆப்போசிட் ஆடுறது சாக்கா. ஸோ அவன் வந்து மார்னிங் மேட்ச் முன்னாடி எப்படி யோசிப்பானா, நான் எப்படி டிஃபெண்ட் பண்ணணும், ம். நான் சாக்காட எப்படி ஆடுறது, அப்படிதான் தாட்ஸ் இருக்கும்ன்றது வந்து என்னோட ஒரு பர்சனல் இது. மற்றபடி இப்போ ரொம்ப வந்து சிஸ்டம் ஓரியன்டா ஆயிட்டு இருக்கனால அவன் சிஸ்டம் தான். 2 கேம் ஆடிட்டாங்க, சிஸ்டம் வெளில வந்துருச்சு. பார்த்துட்டா உட்காந்து அவன் சிஸ்டம் படிச்சிருப்பான், அவனோட இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோன்றது மாதிரி தான். ஸோ பேசிக்கலி டிம்பர் தான் அந்த லெஃப்ட் பேக் ஆடியே ஆகணும் மாதிரி எனக்கு ஒரு பர்சனல். ஏன்னா இப்போதான் ம். நீங்க சொன்ன மாதிரி ஹரி ப்ரோ, நீங்க சொன்ன மாதிரி தான் அந்த பாயிண்ட்ஸ் வந்து அவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பீடு வந்தாதான் அவனோட ஜெல் ஆக முடியும் டீம். ஆமா. பிளஸ் மெரினோ வந்து இப்ப அவர் சொன்னது பாயிண்ட் என்னன்னா, மெரினோ ஆல்ரெடி ஒரு ட்ரைனிங் 2-3 ட்ரைனிங் செஷன்ஸ் அட்டன் பண்ண மாதிரி தான் வந்து நியூஸ் வந்துச்சு. பட் ஆனா ஆர்டடா நம்பி உடனே டீம்ல போடுவானான்றது வந்து வெரி 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 டவுட்ஃபுல். ஸோ அதனால சேம் டீம் பட் ம். வித் டிம்பர் லெஃப்ட் பேக். அதே மாதிரி மார்டினெல்லி ஷுட் ஸ்டார்ட். ஐ டோன்ட் திங்க் ஸோ எனக்கு ட்ரோசார்டு கூட ஸ்டார்ட் பண்ணலாம்னு. மார்டினெல்லி ஸ்டார்ட் பண்ணட்டும், எப்படி ஆடட்டும் பரவாயில்ல. பிகாஸ் மெரினோ இன்ட்ரடியூஸ் ஆனதுக்கு அப்புறம் மார்டினெல்லி எப்படி ஆடுவான்றது இனிமே தான் பார்க்க முடியும். இப்போ நம்ம ட்ரோசார்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணா மார்டினெல்லியோட அந்த வருஷன் நமக்கு தெரியவே தெரியாம போயிடும். ஆமா, 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 ஆமா. அதான், அதான். ஐ அம் ஓகே. அதான் சொல்றேனே ரொட்டேஷனுக்கு நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இந்த ஆர்சனல் டீம் நான் என்ன பார்க்குறேன்னா, இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஸ்ட்ராட்டஜி ஆ நான் ஒண்ணு சொல்றேன். நாளைக்கு மட்டும் அடு வந்து ஒரு அட்டாக்கர் சைன் பண்ணிட்டான்னா, எனக்கு வந்து 9 அவுட் 10 தான். சிம்பிள். இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் வந்து நான் ஆர்சனல் ஃபேனா இருக்கும்போதும், இப்போ வரைக்கும் நீங்கலாம் அக்ரி பண்ணுவீங்கன்னு நெனைக்கிறேன். இந்த ம். கடந்த 5 வருஷமா, 5 சீசனா நல்ல ட்ரான்ஸ்ஃபர் ஸ்ட்ராட்டஜி பண்றாங்க. கரெக்ட்டா ஆமா. ரெக்ரூட் பண்றாங்க. கரெக்ட்டான பிளேயர் ப்ரொஃபைல் ரெக்ரூட் பண்றாங்க. யார் யார் தேவையில்லையோ அவங்க ரிமூவ் பண்றாங்க. இந்த சீசன் நீங்க பாருங்க, இன்கேத்தியா ரிமூவ் பண்ணிட்டோம். ஐயா! இன்னொன்னு சொல்ல மறந்துட்டோம். எடி இன்கேத்தியா. ஐயா! ஐயோ! ஐயா! ம். உங்கள எப்படியா மறந்தோம்? ஐயோ! ஐயா! எடி இன்கேத்தியா.
நிறைய பேசணும். இருக்க வரைக்கும் நல்லா பண்ணாம ப்ரோ ஆக்சுவலி. ஆ என்னதான் லைக் நம்ம சொன்னாலுமே இருக்கிற ஆமா வரைக்கும் வந்து ஆ, அவன் வந்து அட்லீஸ்ட் சில கேம்ஸ் அவன் எனக்கு தெரிஞ்சு பேலஸ், பிரைட்டன், நியூ கேஸ் bro, இல்லாட்டி ஒரு எக்ஸாம்பிளுக்கு வேற United game. ஏதாவது ஒரு டாப் லைக் வில்லால கூட மேபி அவன் ஹிட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆமா சோ இந்த மாதிரி டீமுக்கு போனா நோ பிரஷர் அடி துவம்சம் பண்ண வாய்ப்பு இருக்கு. எடி ஆமா ஆக்சுவலி போனா 15 கோல் அடிச்சா கூட யாருக்கும் ஒரு டவுட் கிடையாது. இல்ல சீரியஸா சொல்றேன். இன்னொன்னு என்கேத்தியா வந்து நான் என்னதான் வந்து அப்பப்ப கொஞ்சம் பேண்டர் பண்ணாலும் அவன் பேரை வச்சு ஜீசஸ் இன்ஜுரி ஆகும்போது அவன் தான் வந்து சேவ் பண்ணான் அந்த இப்போ டீமை. அந்த யுனைடெட் கேம்ல நான் மறக்கவே மாட்டேன். ஆமா சீரியஸா வந்து செதறிட்டேன். நான் ஸ்கிரீனிங்ல இருந்தேன். ஆ, அந்த இடியில அப்படி ஒரு மேட்ச் வின்னிங்லாம் பர்ஃபார்மன்ஸ் வந்து சீரியஸா பயங்கரம். அது வந்து கன்ஃபார்ம் எல்லாத்தையுமே ஞாபகம் இருக்கும். அந்த கடைசி கிக் ஆஃப் தி கேம் வந்து அச்சான் அந்த கோல். ஆமா வச்சு வாய்ப்பே இல்ல. நான் யா போன நான் ஆக்சுவலி வந்து யுனைடெட் கேம் வந்து நான் 2 ஊர்ல போயிருக்கேன். ஆக்சுவலி என்னோட ஊர்லயும் போயிருக்கேன். நான் வெளியூர் போகும்போதும் யுனைடெட் கேம் ஸ்கிரீனிங் போனேன். எல்லாமே அந்த லாஸ்ட் மினிட் டெக்லன் வின்னர் ஒன்னு இருந்துச்சு, யுனைடெட் கேம் இந்த வின்னர் ஒன்னு இருந்துச்சு. ம் இதெல்லாம் மறக்கவே முடியாத லாஸ்ட் மினிட் வின்னர் அது. சோ ம் வந்து எடி வந்து இஸ் தேர். அவன் மேல கெட்டிங் கான்பிடன்ட். பட் அதான் ஒரு ஒரு பாயிண்ட் பார்த்தேன் ஆக்சுவலி. அவனால அந்த அந்த லக்ஸுரி நமக்கு கிடையாது. அவன் 5 கேம் தொடர்ந்து ஆடு நீ அடிப்ப கோல் அடிப்பேன்னு சொல்லி அது பண்றதுக்கான லக்ஸுரி நமக்கு கிடையாது. வி ஆர் வே அஹெட் இன் அவர் ப்ராஜெக்ட். அது ம் மட்டும் தான் நமக்கு. கேம் பிச்சுக்குள்ள எவனா இருந்தா எப்படியாவது கான்ட்ரிபியூட் பண்ணியே ஆகணும். தேர் இஸ் நோ படி கேன் லைக் இப்ப ஹாலாண்டே நம்ம சிஸ்டம்ல வந்தா கூட ஹாலாண்டுக்கு நமக்கு எப்படி நம்ம அதுக்கேத்த மாதிரி நம்ம மாத்துவோமான்லாம் கூட டவுட் தான். அந்த மாதிரியான ஒரு பிளேயர் கிடையாது. எல்லாருமே நேத்துக்கு பார்த்தோம்ல, ஹாவர்ட்ஸ் ஆஸ்டன் வில்லா கேம்ல லெஃப்ட் பேக்ல போய் டிஃபெண்ட் பண்றான். கேம்ல அவ்வளவு பெருசா எஃபெக்ட் இல்லைனாலும் அவன் போய் டிஃபெண்ட் பண்ணான்ல. சோ அந்த ம் மாதிரியான கான்ட்ரிபியூஷன் த்ரூ அவுட் பிச் இருந்தே ஆகணும். அந்த மாதிரியான டீம் தான் நம்ம. வெரி வெரி டிபெண்டிங் ஆன் பிசிகாலிட்டி. ம் ஸோ அதனால மெயின் திக். ஸோ அதனால வந்து எடி டு பேலஸ் வந்து கன்ஃபார்ம் செம்ம மூவ். எல்லாமே நல்ல மூவ் ஆக்சுவலி. செம்ம விண்டோ ஃபார் சேல்ஸ். நல்ல விண்டோ. எல்லாருமே இப்போ வி ஆர் ரெகனைசிங் ஹவு வி ஷுட் பை. அதெல்லாம் ஃபைன். அதெல்லாம் சாரி ஹவு வி ஷுட் செல். பட் பையிங் தான் நமக்கு ஒரே ஒரு யாராவது ஒரு பாடி உள்ள வந்து அவன். ஆமா ஆமா அதான் சொல்றேன். ஸோ எடின் கேத்தியா ரொம்ப பேசலாம், பட் ஸ்டில் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த கான்ட்ரிபியூஷன். என்னதான் பேண்டர் பண்ணாலும் இன்னைக்கு நல்ல ஒரு விலைக்கு செல் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த சீசன் பார்த்தீங்கன்னா ஐ எம் வெரி ஹாப்பி வித் செல்லிங். ஏன்னா நீ பார்த்தீங்கன்னா ரைம்ஸ்டேல் வந்து ஒரு 25 மில்லியனு, எமி ஸ்மித் ஒரு 34 மில்லியனு, எடின் கேத்தியா 30 மில்லியனு, ஒரு ஆல்மோஸ்ட் 100 மில்லியன் நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஸ்பெண்டிங் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 100 மில்லியன் தான் வருது. வெரி குட். இதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி வச்சு இதுக்கப்புறம் கொஞ்சம் பெட்டர் ஆக்குங்க. தேவையில்லாத பிளேயர்ஸ், நீங்கள் பாய்க்காத பிளேயர்ஸ் வந்து நீங்கள் வெளியாக்கிட்டீங்கனாலே போதும், பெட்டர். ஸோ பாலாஜி ப்ரோ, எனிதிங் யூ வாண்ட் சே பிஃபோர் ஃபார் என்கேத்தியா அண்ட் ஆல் த அவுட் கோயிங்ஸ்? ப்ரோ ஆக்சுவலா என்கேடியா பத்தி யோசிக்கணும்னா முதல்ல அவன் டெபியூ எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. வெங்கரோட கீழே டெபியூ பண்ணான். நம்ம டீம் வந்து 1-0 டவுன்ல இருந்துச்சு. வந்து 10 நிமிஷத்துல 2 கோல் அடிப்பாப்ல. அதான் அவரோட டெபியூ. எல்லாரும் கேட்டாங்க, சொன்னாங்க நீ லக்கி, அடுத்தவனே ஒரு 10 நிமிஷத்துல கோல் அடிச்சிட்டேன்னு. நீங்க நினைச்சுக்கலாம் நான் 10 நிமிஷத்துல கோல் அடிச்சிட்டேன்ட்டு, அதுக்காக வந்து வாழ்க்கை பூரா வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். செம பிளேயர் ப்ரோ, சான்ஸ் இல்ல, சரியான பிளேயர். பெஸ்ட் ஆஃப் லக் ஃபார் இஸ் ஃபியூச்சர். நல்ல பிளேயர் தான் ப்ரோ. அவரை வந்து என்ன நம்ம டீமுக்கு செட் ஆகல அவ்வளவுதான் தவிர, அஸ் அ ஸ்ட்ரைக்கரா வந்து யாருக்கு ப்ரோ அந்த அண்டர் 21 சாம்பியன்ஷிப்ஸும் சரி, அண்டர் 21 இங்கிலாந்து டீம்ல ஹையஸ்ட் கோல் ஸ்கோரர். ஐ திங்க் ஈவன் இந்த என்டையர் அந்த அண்டர் 21 சினாரியோலே ஹையஸ்ட் கோல் ஸ்கோரர் அவர் தான் அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஒரு ஸ்டார்ட் இருந்துச்சு. ஸோ அவருக்கு வந்து நான் எல்லாமே குட் விஷஸ் தான். கிறிஸ்டல் பேலஸ் தான் போறாப்ல. ஸோ எப்பெல்லாம் மேன் சிட்டி மேட்ச் வருதோ வச்சு செய்ய சொல்லணும். அதான் இஎஸ்ஆரும் சரி, இன்கேத்தியாவும் சரி, மேன் சிட்டி வர மேட்ச்ல கண்டிப்பாக வச்சு செய்யுங்கன்னு நான் எதிர்பார்ப்பேன். ஓகே, ஸோ ஸ்கோர் ப்ரிடிக்ஷன். மை ஸ்கோர் ப்ரிடிக்ஷன் இஸ் 4-0 பிரைட் ஆர்சனல். நிக்கில் ப்ரோ, நீங்க சொல்லுங்க உங்க ஸ்கோர் ப்ரிடிக்ஷன். நான் 3-0 சொன்னேன். 3-0. பாலாஜி ப்ரோ? நானும் 3-0 தான் போறான். அநேகமா ஐ திங்க் சாக்கா வில் கேட்ட கோலர் அசிஸ்ட். ஆக்சுவலா வந்து ட்ரொசாடுக்கு ஏதாவது கொஞ்சம் ரிவெஞ்சா இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன ஆங்கிள் தான். ட்ரொசாட் அங்க இருந்தா வந்தாப்புல. சோ அவருக்கு அங்க வந்து ஒரு கோல் அடிச்சா ஒரு கொஞ்சம் மனசு குளிர்ச்சியாகும். கொஞ்சம் தேவையில்லாத மனக்கசப்புகளாச்சும். ஆமா தெரியுது. திருப்பி சொல்ல திருப்பி அடிச்சாதான் சொல்றேன்.
திருப்பி அடிச்சா அது கொஞ்சம் குதூகலமா இருக்கும். ஸோ பட் எனிவேஸ் பிரைட்டன் வந்து இந்த ஆஸ்டன் வில்லா மாதிரி கொசு தொல்லைகள்லாம் கிடையாது. ஸோ நல்லபடியா பார்த்து செஞ்சு விட்டு சீக்கிரம் முடிச்சுட்டு வந்துரு. ஆமா. ரைட், ரைட். ஓகே, ஓகே. ஸோ மக்களே, ஆர்சனல் வெர்சஸ் பிரைட்டன் மேட்ச்சுக்கு வந்து கண்டிப்பா வட லண்டன் வந்து ஒரு லைவ் வாட்ச் அலாங் பண்றோம். யார் யாரெல்லாம் ஜாயின் பண்றாங்கன்னு நாளைக்கு உங்களுக்கு தெரியும். அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ட்விட்டர்ல நாங்க ஷேர் பண்றோம். திருப்பியும் சொல்றேன், நீங்க பார்க்கிறது மாணிக்கம். லைஃப் வாட்ச் அலாங்ல பாஷா தான் தெரிவாரு. இந்த மாதிரி வந்து தகாத வார்த்தைகள் பேசுறாரு. ஓ! தமிழ்ல பேச மாட்றாரு. இங்கிலீஷ்ல தான் கெட்ட வார்த்தை திட்டுறாரு. மத்த ஃபேன்ஸ் எல்லாம் துப்புறாரு. மத்த ஃபேன்ஸ் எல்லாம் சொல்றாரு. இதெல்லாம் வந்து நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, முடியாது. ஏன்னா நான் பாஷா மூட்ல இருப்பேன். பாஷா மூட்ல ஒன்லி ஒன் டிஸ்ட்ரக்ஷன். எனக்கு இந்த மாரி நல்லா பேசுறது, யோசிச்சு பேசுறதுன்னு அதெல்லாம் இல்ல. மேட்ச் மோட்ல மாமா வந்து பாஷா மோட்ல தான் இருப்பேன். அதனால நாங்களா இருக்கோம். நீங்களும் வந்து கலந்துக்குங்க, பேசுங்க, கமெண்ட்ல பண்ணுங்க. நம்மளோட கலந்துக்குவோம். நீங்க போடுற கமெண்ட் நாங்க கேட்போம். ஆனா, லைவ் வாட்ச் அலாங் அப்படிதான் இருக்கும். நான் மேட்ச் வந்து வெறித்தனமா தான் பார்ப்பேன். அதான் நானு. ஸோ, அதனால லெட்ஸ் ஹோப் வி வில் மீட் ஃபார் அ வின் அகைன்ஸ்ட் பிரைட்டன். அண்ட் நாளைக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைக்கர் வருவாரு அப்படின்னு ஒரு நெனப்புல வந்து போறோம். ஸோ, நிக்கில் ப்ரோ ரொம்ப நன்றி. பாலாஜி ப்ரோ தேங்க் யூ ஃபார் யுவர் டைம். அடுத்து ஒரு ப்ரீவியூ எபிசோட்ல பார்ப்போம். தேங்க் யூ கைஸ். தேங்க் யூ. கம் ஆன் யூ கணேஷ். அம்மா நியூ Thank you, கணேஷ். bro.